நெல்லையப்பர் கோவில் அருகே அமைந்துள்ள டாஸ்மாக் கடை சாலையோரம் நின்று மது அருந்தும் மதுப்பிரியர்களால் நெல்லை நயினார் குளமானது பொலிவு இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா, விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திருநெல்வேலி மையப்பகுதியில் நம்ம நிற்கிறோம். மையப்பகுதியானது திருநெல்வேலி டவுன் பகுதி. இந்த பகுதி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் இருக்குது. கோவிலுக்கு அருகாமையில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் டாஸ்மாக் கடை இருக்குது. இந்த கோவில் தரிசனத்தை முடித்து விட்டு பின்னர் டாஸ்மாக் தரிசனம் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையை உருவாகி இருக்குது. பொதுமக்கள் கோரிக்கை எடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம நிற்கக்கூடிய பகுதியை பார்த்தவரை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோயிலுக்கு உட்பட்ட நயினார் குளம் பகுதி. இந்த நயினார் குளம் பகுதியில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலை, இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் லாரி செட்டு, பேருந்து நிலையம் இருக்குது. இந்த பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை. இந்த டாஸ்மாக் கடையினால பொதுமக்களுக்கு பெரிதும் ஆபத்து ஏற்படுகிறது. தொடர்ந்து நெல்லை டவுன் நயினார் குளத்தில் நெல்லை ஸ்மார்ட் மாநகராட்சி திட்டத்தின் கீழே 14.68 கோடி செலவில் கரையை பயன்படுத்தி அழகிய நடைபாதைகள் மற்றும் சிறுவர்களுக்கு விளையாடுக்காண்டி பூங்காவும் அமைத்து வருகிறது. இது மட்டுமல்லாது மாலை நேரங்களில் இந்த நயினார் குளம் அழகை பார்க்க ரசிக்கிறதுக்கு வகையிலையும் இருக்கைகள் அமைக்கப்பட்டு மின்விளக்குகளும் பொருத்தப்பட்டு இருக்கிறது. தற்போது அந்த பணிகள் நடந்து வர வேலையிலையும் ஒரு பக்கம் நயினார் குளம் சாலையை ஒட்டிய பாதுகாப்பு சுவரை குடிமகன்கள் பார் போல பயன்படுத்தி வருகிறார்கள். பகல் இரவு நேரங்களையும் குடிமகன்கள் மது பாட்டில்கள், தண்ணீர், பிளாஸ்டிக் கப்புகளை சகஜமா கொண்டு வராங்க. தொடர்ந்து நயினார் குளம் பாதுகாப்பு சுவர்களை மது பாட்டில் உள்ள லேபிள்களையும் ஒட்டப்பட்டு இருக்குது. அது மட்டுமல்லாமல் பல கோடி செலவு செய்து மாநகராட்சி நயினார் குளத்தை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வர சூழல்ல குடிமகன்கள் அதை திறந்த வழி பாராக மாற்றி வருகிறாங்க. பகல்ல காலையில 12 மணிக்கு பார திறந்து அடுத்த செகண்ட் டாஸ்மாக் கடையை திறந்து அடுத்த செகண்டுமே சாலையோரத்தில் பார்க்கக்கூடிய காட்சி. இந்த சாலையோரத்திலையும் பஸ் நிறுத்தம் இருக்கு. இந்த பஸ் நிறுத்தத்து பக்கத்திலுமே மது கடையில மது வாங்கி பொதுமக்கள் மது அந்த பொதுமக்கள் பார்க்க வழியே போகக்கூடிய நிலைமை உருவாகி இருக்குது. தொடர்ந்து பொதுமக்கள் பல முறையும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் இந்த கோரிக்கையின் செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட காவல்துறையும் தொடர்ந்து மதுபான பிரியர்கள் அகற்றும் பணியில ஈடுபடணும் என பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது மட்டுமல்லாது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நெல்லையப்பர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆணி பெருந்துழா நடக்கும். அது மட்டுமல்லாது ஒவ்வொரு மாதங்களையும் திருவிழாக்கள் நடைபெறும். திருவிழாக்கள் நேரங்களில் பல மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவாங்க. சுவாமி தரிசனம் செய்து முடித்த பின்னர் மதுபான கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியுது. பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த டாஸ்மாக் இந்த கோவில் வளாகத்தை தள்ளி வைக்கணும் சொல்லி பொதுமக்கள் கேட்டிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாது குடிமக்கள் தினமும் காலையில மதியம் 12 மணி ஆனாலே போதும். அது 12 மணியில இருந்து இரவு 12 மணி வரைக்கும் இந்த சாலை பயன்படுத்தலாம் குடிமகன்கள். காவல்துறை அதிக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஜெயஸ்ரீ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.